வாசிங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த எலியா கர்த்தர் கூப்பிடுகிறார், வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே வசனம் சொல்லுது, எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு. ஏன் எலியா கர்த்தரை முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தரை பார்க்கிறாரு? எலியா முகத்தை மூடுறவரே கிடையாது. எலியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக. என்ன ஒரு தைரியம் பாருங்க! ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு தைரியம் அது. I am standing in front of the God. I am standing in the presence of the God. I am standing in the front of the face of the God. தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். எவ்வளவு பெரியதான ஒரு கான்ஃபிடென்ட்! ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும். அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன இருக்கணும் தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நான் எப்பவுமே சொல்வேன், கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நின்றுட்டானா உலகத்துல யாருக்கு முன்னாடி அவன் நிக்கலாம். எப்பேற்பட்ட ஆளுக்கு முன்னாடி நிக்கலாம். அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நிற்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக. அவன் நின்றுட்டான், வேற யாருக்கிட்ட நிற்கவும் பயமே கிடையாது. அமெரிக்காவில் மிகப்பெரியதான ஊழியக்காரர் பில்லி கிரஹாம். அவர் ஒரு கூட்டத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்க. அவருடைய மெசேஜை கேட்டு பாருங்க. கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தை அந்த மெசேஜில் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுது இல்லையா? அவர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும். ஒருத்தன் சொல்லுவான், போதகரே நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும் நீர் யாருக்கும் பயப்படுகிறதில்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு சொல்றாரு, நான் பிதாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எனக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அவங்க எதை குறித்தும் அவங்களுக்கு பயமே. காரணம் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கிறேன், மனுஷனை கனப்படுத்துறேன். ஆனா மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அதான் சத்தியம். ஆனா இந்த தைரியம் எங்க வரும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நின்றுட்டா வந்துடும். யோவான் ஸ்நானகனுக்கு ஏன் ஏரோதை பார்த்து பயமே வரல? ஆனா ஏரோதுக்கு யோவான் ஸ்நானகனை பார்த்தா பயமா இருக்குது. ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு பயமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நீ ஏரோது, நீ கால் பங்கு தேசத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு போ, நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, என் தலையை வாங்குற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கட்டும். ஆனா உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இயேசு அழகா ஒரு பதில் சொல்லுவார். பிலாத்து சொல்லுவாரு, இந்த மாதிரி உம்மை விடுதலையாக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு என்ன உண்டு? இயேசு திருப்பி சொல்வாரு, பரத்திலிருந்து கொடுத்தாதான் உனக்கு எல்லாம், சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதப்பார். பிலாத்து அவரை விடுதலையாக்க நினைச்சு விடுதலையாக்க முடிஞ்சிச்சா? முடியாது. அதுதான் இயேசுக்கு இருந்த தைரியம். உன் கையில் இல்லை தம்பி, எல்லாம் பரலோகத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். என் தலையின் முடி கூட விழணுமா விழ வேணாமா என்று பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. எத்தனை வருஷம் இந்த பூமியில நான் இருக்கணும் என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. நான் எப்படி இருக்கணும் என்பதை பரலோகம் டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அதனால அந்த டிசைன் பண்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கையெழுத்து போட்ட எத்தனையோ அதிகாரிகள் கையெழுத்து போட்டு சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு இந்த சபையும் இங்கே கட்டக்கூடாது, ஊழியக்காரங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. கடைசியில் கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் போய் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் கொண்டு நிறுத்திட்டார். எந்த சர்ச்சுக்கு விரோதமாக நீ கையெழுத்து போட்டியோ கடைசியில் அந்த கிறிஸ்தவன் தான் உனக்கு மருத்துவமே பார்க்கணும். அதுதான் கர்த்தர் செஞ்சு வைக்கிறது. நம்ம நினைச்சுக்க கூடாது நாங்க தான் டிசைன் பண்றோன்னு. நீங்க டிசைன் பண்ணல, ஹெவன் டிசைன் பண்ணுது. காரணம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆனா அந்த எலியா இப்ப சொல்றாரு, வாசிங்க 1 ராஜாக்கள் 19:13 திருப்பி வாசிங்க பாப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு காரணம் என்ன?
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அவ்வளவு தைரியமா ஆகாபு கிட்ட சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படிங்கிற. அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலிக்கு ஏன் திடீர்னு முகத்தை மூடுற சுபாவம் வந்துச்சு? ஏன் திடீர்னு அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? கவனிங்கள். எலியாவுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது 1 ராஜாக்கள் 19 ஒரு வேலையை கொடுக்கிறார். வேலையை கொடுத்து சொல்றாரு, நீ எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு தூதனை அனுப்பி சொல்றார். இப்போ எலியா எழுந்துச்சு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சவர் எந்த பக்கம் பிரயாணம் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரயாணம் பண்ணிட்டார். எங்க போயிட்டாரு? எகிப்தில் இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார். பிரயாணம் பண்ணி எகிப்தில் இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார். அங்கதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஆண்டவர் எலியாவை பார்த்து பேசுறது அங்கதான் நடக்குது. எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம், ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கிறார். இப்ப எலியா எல்லாத்தையும் முகத்தை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே கர்த்தர் அவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 15வது வசனம் வாசிங்க. 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அப்படின்னா தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் எகிப்து சவுத் சைடு தென் திசையில ஒரு மலைக்கு ஓரேபுக்கு வந்துட்டார். இப்ப தமஸ்கு எங்க இருக்குன்னா சிரியாவில் இருக்கு. இப்ப கூட தமஸ்கு சிரியால தான் இருக்கு, சிரியா தேசத்துல, இஸ்ரேலுக்கு மேல. அங்க சொல்றாரு, இப்ப நீ எங்க போனோம்? தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியா இரவும் பகலும் 40 நாள் பிரயாணம் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷன். கீழே வந்துட்டார். எங்க வந்துட்டார்? எகிப்துக்கு வந்துட்டார். இப்ப கர்த்தர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ ராங் டைரக்ஷன்ல வந்துட்ட எலியா. இப்ப நீ என்ன பண்ணணும்? எங்க போகணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும், நார்த்துக்கு போகணும், சிரியாக்குள்ள தமஸ்குக்கு போ. அப்படின்னா எலியா இன்னும் எத்தனை தடவை நடக்கணும் தெரியுமா? இரவும் பகலும் 80 நாள் நடக்கணும். திருப்பி 40 நாள் நடந்தா அவர் பாதி தூரம் தான் வருவார். திருப்பி அவர் எங்க போனோம்? மேல தமஸ்குக்கு போகணும். அங்க போன்ட்டார் ஆண்டவர். திருப்பி அங்கேயே போ, நடந்து போ, டபுள் மடங்கு தூரம் போ அங்கன்ட்டார். ஏன் எலியா முகத்துல மூடினார் தெரியுமா? காரணம் அதுதான். எலியா ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். தப்பான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தப்பான இடத்துல நிற்கும் போது அவனுக்கு முகத்தை மூட தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா தப்பான இடத்தில் இருந்து தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்கறதுக்கு முதல்ல நான் நிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். வேர் ஐ ஆம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எங்கே இருக்கிறேன்? ஆதாம் கேட்டார் ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? அது வரைக்கும் என் கூட இருந்த ஆதாமே, இப்ப நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப அவன் சொல்றான், நான் மரத்துக்கு பின்னாடி நிற்கிறேன், விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். நான் விருட்சத்துக்கு பின்னாடி இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. நான் கெபிக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க இருக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஓடிடுறது. தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்களை அனுப்புவார். தேவன் கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அது கடினமா இருக்குதா, அது வனாந்தரமா இருக்குதான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் நிறுத்தினா அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நினைச்சா பாபிலோனில் வைத்தும் தானியேலை ஆசீர்வதிப்பார். தேவன் நினைச்சா எருசலேமிலும் சிதேக்கியா கண்களை பிடுங்கும்படி கர்த்தர் செய்வார். எருசலேம்ல இருந்துட்டா எல்லாமே ஆசீர்வாதமா அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு குரூப். ஓ, பாபிலோன் பாவத்தின் தேசம். கர்த்தர் உன்னை எங்க வைக்கிறார்ன்றதான் முக்கியம். எங்கே நீ நிற்கிறாய் என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை? ஓ, பெரிய கம்பெனிக்கு போயிட்டோம்னா ஆசீர்வாதமா இருக்கும். வேலை எவ்வளோங்க சம்பளம்? 60,000, 70,000, 1.5 லட்சம், 2 லட்சம். ஆசைப்பட்டுட்டு ஓடிடுறது. அங்க போனா அவன் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறான். நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடியுது. நைட்டு முழுக்க 12 hours வேலை. 6 மணிக்கு வந்து படுத்தா திருப்பி 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட்டு, உடனே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணு. திருப்பி நல்லா 1.5 லட்சம் சம்பளம் போய் உடம்பு கெட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டு 6 மாதம் சேர்த்து வச்ச மொத்த சம்பளமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. கர்த்தர் அதை நிச்சயம் செய்ய மாட்டார். கர்த்தர் நிச்சயம் செய்ய மாட்டார்.
ஆண்டவர் ஒருவேளை சம்பளம் குறைவாய் கொடுத்தாலும் உன்னை சமாதானமான இடத்தில் குடியிருக்க பண்ணுவார். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன்னை சுத்திலும் கர்த்தர் அமைதியை உண்டாக்குவார். உன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் இருக்கிறார். அவரை அடிக்கடி அவரை மீட் பண்ணும்போது, அங்கே போகும்போது மீட் பண்ணுவார். மீட் பண்ணும்போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார். அவருக்கு ஏற்கனவே 2 ப்ரமோஷன் வந்துருச்சு. 2 ப்ரமோஷனையும் அவர் வேணான்ட்டார். அப்போ அவர் கூட வேலை பார்த்துருந்தவங்கலாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, பைத்தியக்கார மாதிரி நீ என்ன செய்கிற, வேலை பண்ணுற, இந்த ப்ரமோஷனுக்காக அவன் எவ்வளோ வெயிட் பண்ணுறான், உனக்கு எவ்வளோ காசு இன்க்ரீஸ் ஆகும், நீ என்ன இப்படி பண்ணுற. அவர் வேணா நீங்கள் வாங்கிக்கிங்கப்பா, எனக்கு வேணாம் அப்படின்ட்டார். இப்போ நானும் அவரை கேட்டேன், ஏன் பிரதர் வேணான்றீங்க, ஏன் இந்த ப்ரொமோஷனை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் நினச்ச நேரத்தில் வீட்டுக்கு வர முடியும், நான் ஜெபம் பண்ண முடியும், நான் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு போக முடியும். இன்னும் சொல்ல போனால் அவர் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஊழியம் பண்ண முடியும். ஆனால் இதை விட காசுக்கு ஆசைப்பட்டு நான் மேலான போஸ்டிங்க்கு போயிட்டேன்னா நான் இரவும் பகலும் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவருக்கு பாடி கார்டாக போகணும். நான் அங்கே சர்ச்சுக்கும் போக முடியாது. அந்த அரசியல் தலைவர் எங்கெங்கே போகிறாரோ நான் அவர் கூடவே போகணும். எனக்கு நிம்மதி இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ கர்த்தர் என்னை நிம்மதியாக வச்சுருக்காரு. எனக்கு பணம் அல்ல, நிம்மதி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் தேவனை தேடுவது. எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறேன், இவ்வளோ சம்பாத்தியம் போய் அவஸ்தைப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு கடைசியில் கதறி, ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டீரா, எனக்கு இறங்க மாட்டீரா, நீர் தானே கொண்டு வந்தீர். அவர் எங்கே கொண்டு வந்தார்? பிலிப்பு ஆவியில கொண்டு போய் போட்ட மாதிரியா போட்டாரு? ஆண்டவர் எத்தனையோ முறை தடுக்க முயற்சி பண்ணார். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எலியா எங்கே நிற்கிறான் தெரியுமா? ராங் பிளேஸ். நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமாக பார்க்க முடியாது. நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க முடியாது. பாருங்க, ஜெயில யோசேப்பை போட்டாங்க. கேஸ் என்ன கேஸ்? போர்த்திபாரின் மனைவியோட கேஸ். ஒருவேளை இந்த யோசேப்புக்கு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா, அவன் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலைகளே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸ் மோசமான கேஸ். அதாவது போர்த்திபாரின் மனைவி கேஸ். என்ன பிடிச்சி உள்ள போட்டாச்சு. ராஜாவும் தண்டனை கொடுத்தாச்சு. கேஸ் முடிஞ்சிருச்சு. இவன் வந்து கில்ட்டி, அதாவது இவன் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு ஆயிடுச்சு. உள்ள போட்டாச்சு. ராஜா பார்வையில சட்டப்படி இவன் குற்றவாளி. போர்த்திபாரின் பார்வையில தண்டனை கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா யோசேப்போட பார்வையில் என்ன தெரியுமா? நான் ஒரு தப்பும் செய்யல, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் வெளியே இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட வெளியே இருப்பார், நான் ஜெயிலில் இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட ஜெயிலில் இருப்பார். ஏன்? நான் எங்க இருக்கிறேனோ கர்த்தர் அங்கே என் கூட இருப்பார். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எனக்கு கில்ட்டினஸ் கிடையாதுங்கிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தான் அது கேஸ், உங்களுக்கு தான் அது என்ன வேணா சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போர்த்திபார் வீட்டில் இருந்தாலும் சரி, பார்வோனின் அரண்மனையில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட், அதான் முக்கியம். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ நாம் அங்கே இருக்கணும். அதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு எது வசதி? கெபியா இருக்குமா? நமக்கு எது வசதி? அரண்மனையா இருக்குமா? நமக்கு எது வசதி? சவுதி அரேபியாவா இருக்குமா? இல்ல மலேசியாவா இருக்குமா? சிங்கப்பூரா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இடத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல, நான் சொல்ற இடத்துல நீ இரு. அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அப்போ உங்களால தேவனை தைரியமாய் பார்க்க முடியும். ஊழியத்துக்கு வந்த புதுசுல 11 மாசம் எந்த விதமான ஊழியமும் கிடையாது. ஆண்டவர் வந்து பழக்குவித்த நேரம். எந்த விதமான ஊழியமும் கிடையாது. அதே நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்களுடைய வசை சொற்கள், கேலி பேச்சு, எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. உண்மையிலே கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்தாரான்னு கேட்குறாங்க. என்னென்னமோ அவங்களால முடியுமோ, என்னென்ன முடியுமோ எல்லாம் சொல்கிறாங்க. இந்த 11 மாதமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை கர்த்தருக்குள் நிற்க வச்சுச்சு. ஏன்னா நானே பல நேரத்தில் முடிவெடுக்கிறேன், ஐயோ இப்படிலாம் கேட்குறாங்களே, பேசாமல் வேலைக்கு போயிடலாமா, இல்லை திருப்பி வெளிநாட்டிலேருந்து வந்தோமே அங்கேயே போயிடலாமா, இப்படி பல யோசனைகளுக்கு நடுவில்
ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னை நிற்க வச்சுச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். உன்னை அழைச்சி கொண்டு வந்தது நான் தான். இந்த ஊழியத்தில் உன்னை நான் பயன்படுத்துவேன். அதுக்கான காலம் வரும்போது எடுத்து பயன்படுத்துவேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்துரு. அந்த டைமிங், வெயிட்டிங் பீரியட், அந்த நேரத்தில் கர்த்தருக்கோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மற்றவங்க பேசுறது, அதில் வரக்கூடிய கஷ்டம், அதனால் ஏற்படக்கூடியதான மன உளைச்சல் எதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பல நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேலை இல்லை, ஓ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, என்ன பண்ண போகிற, உன் எதிர்காலம் என்ன, நடுத்தரில் நிற்க போகிற, நாசமாக போக போகிற, உன் குடும்பம் என்னமாகும், இப்படி ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொரு குரூப் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக பேசும். நீ சோம்பேறி, நீ அடுத்தவங்க காசில் வாழ பார்க்குற, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ பொறுமையாரு, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த காலகட்டம் சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அகைன்ஸ்டாக இருந்தாலும், நம்மை கர்த்தருக்குள் நிற்க வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், அவர் பேசுகிற வார்த்தை. அதுக்கு தான் சொல்றேன், ரைட் இடத்துல நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை மறைக்காதபடி தைரியமாய் நிற்க பண்ணுவார். தைரியமா நிற்க பண்ணுவார். நீங்க பேசலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், நான் கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறேன், என்னை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார், அது வரைக்கும் நான் சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டியது அவசியம். நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், சிலுவையில் 2 கல்லன் தொங்குறான், 2 பக்கம், ஒரு பக்கம் இயேசுவும் தொங்குறாரு. அங்க இருக்கிறவங்கள 3 பேரும் குற்றவாளிகள், அத்தனை பேரும் குற்றவாளி. ஒருத்தன் நம்ம பார்வைக்கு குற்றவாளி, இன்னொருத்தன் நம்ம பார்வைக்கு நல்ல கல்ல. நம்ம அவனை அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். அவனுக்கு பேர் என்ன கல்ல? நல்ல கல்ல. இவன் கெட்ட கல்ல, அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு, எருசலேமில் இருக்கக்கூடிய ரோமாபுரியில் உள்ள அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் 3 பேருமே யார் தான்? குற்றவாளி தான். ஆனா இந்த 2 பேரும் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவால் அங்கே செய்ய முடிஞ்சிச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? தன் தலையை உயர்த்தி பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களுக்கு, இந்த 2 பேரும் சாக விடாமல் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஆனா இவரோ தன்னை அடித்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன் அந்த தைரியம் வருது தெரியுமா? நான் தப்பு செய்யல, அவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க. நான் இன்னும் பிதாவுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன். நான் தொங்குறது வேணா சிலுவையாய் இருக்கும், நான் பார்க்கப்படுறது எல்லாருக்கும் நடுவில் குற்றவாளியை போல இருக்கும். அத்தனை பேரும் என்னை குற்றவாளின்னு கூட சொல்லலாம், அத்தனை பேரும் என்னை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு தெரியும் நான் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தைரியம் தான் இயேசு கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்னைக்கு நம்ம ராங் பிளேஸ்ல நின்றுகிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ஏன் ஆண்டவரை பார்த்து எதுவும் செய்ய முடியல? முகத்தை ஏன் மூடிக்கொள்றோம்? சில நேரத்தில் தேவ சமூகத்துக்கு போகிறோம், போகும்போது நம்மளாலேயே சில காரியங்களை கர்த்தர்கிட்ட உண்மையாக கேட்க முடியல. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கும் போதே சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ, நானே இன்னும் சரியாகலையே, எனக்கே இன்னும் இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குதே. தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுங்க? சரி பண்ணுங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் கடைசியாக கர்த்தருக்கு முன்பாக முக்காடு போட்டு பார்க்க முடியாதபடிக்கு எலியா நின்றதுக்கு காரணம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும், கன்மலையின் வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஆண்டவர் எப்போ முகத்தை பார்ப்பார் தெரியுமா? ஒன்று, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான், எலியா தப்பான இடத்தில் நின்று கொண்டிருந்தான். இந்த 2ஐயும் இங்க இயேசு கரெக்ட் பண்றார். உன்னத பாட்டு 2:14 ஃபர்ஸ்ட், நீ எங்க இருக்கிற எலியா? கெபிக்குள்ள இருக்கிற. எங்க? ஓரேபு மலையினுடைய கெபிக்குள்ள இருக்கிற. நீ அங்க இருக்க கூடாது எலியா. எங்க இருக்கணும் தெரியுமா? 2:14 சொல்லுது, கன்மலையின் வெடிப்புகளிலும். அந்த கன்மலை கிறிஸ்துவே. வெடிப்பு என்பது அவரால் அடிக்கப்பட்ட கன்மலை. அதற்குள்ளதான் நீங்கள் நான் இருக்கணும். எகிப்தில் இருக்கக்கூடியதான பாதுகாப்பான கெபிக்குள்ள போய் தங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிறதான கன்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கணும். 2வது, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும்
தங்குகிற என் புறாவே, தங்குகிற என் புறாவே. நீ அலைந்து திரிகிறவன் அல்ல. என்ன செய்யணும்? ஒரு இடத்துல தங்கணும். அது எந்த இடம்? கன்மலையின் வெடிப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தங்கி இருக்கும் பொழுது உன் முகரூபத்தை நீ கர்த்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும்படி அவர் வருவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. யார் முகத்துக்கு மறைந்து ஓடுவான்? அலைந்து திரிகிறவன் ஓடுவான். அவன் விதைக்கிறது நஷ்டமாய் போகும். யார் முகத்தை மூடிக்கொள்வான்? மலையில, கண்மலையில ராங் பிளேஸ்ல நிக்கிறவன் மூடிக்கொள்வான். கர்த்தர் சொல்வாரு, நீ இங்க இருக்கக்கூடாது, புறப்பட்டு வெளியே போகும் சொல்வார். ஆனா யாருடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் தெரியுமா? நான் சொல்லுகிற கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளுகிறவன், தங்குகிறவன். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கணும். சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நீங்க எங்க ஓடினாலும் ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எங்க ஓடினாலும் உங்களுக்கு ரெமிடி தேவ சமூகம் மட்டும்தான். சில நேரத்தில் பாவம் செஞ்ச உடனே சிலருக்கு தோணும், இது இயற்கை. பாவம் செஞ்ச உடனே தேவனை பார்க்க தோணாது, ஜெபிக்க தோணாது, அல்லது எங்கேயும் போக தோணாது. உடனே என்ன தோணும் தெரியுமா? ஏதாவது என்டர்டெயின்மெண்ட், டிவி, மொபைல், அல்லது வேற எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவ சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க போற இடத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும், ஆனால் அது உங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்காது. நீங்க கூட சொல்லுவீங்க, உங்களோட கூட பேசிட்டு இருந்ததுல அந்த கவலையே தெரியலங்கன்னு. பேசிட்டு வந்துருங்க, திருப்பி கவலை தெரியும். பேசுற நேரத்தில் என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வரும்போது என்ன செய்யும்? கண்டிப்பா கவலை தெரியும். அந்த கவலை மொத்தம் போகணும்னா நீங்க அலைஞ்சு தெரியாம தேவ சமூகத்தில் உட்காருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு உங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நெருங்க தொடங்குங்க. தேவனை விட்டு தூரம் போனீங்க, காணாம போயிடுவீங்க. சர்ச்சுக்கு வரதை நிறுத்தாதீங்க, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்தாதீங்க, ஜோம் பண்றதை நிறுத்தாதீங்க. இதெல்லாம் என்ன அறிகுறி தெரியுமா? காயினாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அறிகுறி. சமூகத்தை விட்டு போறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு வர தொடங்கி இருந்தால் இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நேரம். திருப்பி ஆண்டவரோட வாங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அலைஞ்சி திரிகிறேன்னா இது வரைக்கும் இருந்துட்டேன், இப்போ உங்க சமூகத்துக்கு திரும்பி வரேன், என்னை ஆசீர்வதியும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் உங்கள் முகத்தை, அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், நீங்கள் அவர் சமூகத்துக்கு விலகி எங்கேயுமே போக முடியாது. எங்கேயுமே நீங்க போக முடியாது. 139ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தொடர்ந்து வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதான் அர்த்தம். நீங்க எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் நீங்க திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் பிழைச்சிங்க. எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தர் கொண்டாந்துருவார். எலியா என்னதான் எகிப்துக்கு போனாலும் திருப்பி கூட்டு வந்துட்டார் பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் எங்க வேணா போங்க, ஆனா கர்த்தர் திருப்பி இழுத்து கொண்டு வருவார். நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க எங்கேயும் அலைஞ்சு திரியாம தேவ சமூகத்திலேயே காத்துருங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.